ஆங்கிலத்தில் 4 வகையான வினையுரி சொற்கள் அட்ஜெக்ட் பயன்படுத்தப்படுகின்றன. மேனர், பிளேஸ், டைம், ஃப்ரீக்வன்சி. பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். மேனர் என்ற இந்த அட்வெர்பை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் வாக்கியத்தில்? வாருங்கள் பார்ப்போம். 1. அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் நார்மலி கம்ஸ் ஆஃப்டர் த verb. வினைச்சொல்லுக்கு பின்னால் பொதுவாக வரும். She danced beautifully. சப்ஜெக்ட் verb adjunct. வினைச்சொல்லுக்கு பின்னால் adjunct நிற்கிறது. In the pattern of subject plus verb plus object, adverb usually comes after the object. ஆக சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் பொதுவாக ஆப்ஜெக்டுக்கு பின்னால் adjunct-ஐ பயன்படுத்த வேண்டும். She helped me generously. சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் adjunct. ஆப்ஜெக்டுக்கு பின்னால் generously நிற்கிறது. இந்த பேட்டர்ன் ஆஃப் verb plus preposition plus object, அதாவது வெர்ப் ப்ரீபோசிஷன் ஆப்ஜெக்ட் என்ற வாக்கிய அமைப்பில் இந்த அட்ஜெக்டை வெர்புக்கு ப்ரீபோசிஷனுக்கு முன்னாலும் பயன்படுத்தலாம் அல்லது ஆப்ஜெக்டுக்கு பின்னாலும் பயன்படுத்தலாம். She looked at me. இது வாக்கியம். She looked happily at me. சப்ஜெக்ட் verb adjunct preposition object. ப்ரீபோசிஷனுக்கு முன்னால் இந்த வாக்கியத்தில் object நிற்கிறது. She looked at me happily. Subject verb preposition object adjunct. இந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்டுக்கு பின்னால் adjunct நிற்கிறது. When the length of the object is long, adverb, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் அதிக சொற்களை கொண்டிருந்தால் பொதுவாக வினைச்சொல்லுக்கு முன்னால் adjunct பயன்படுத்தப்படுகிறது. She carefully picked up all the bits of the broken glasses. Subject, adjunct, verb, object. இங்கு ஆப்ஜெக்ட் நீளமாக அதிக சொற்களை கொண்டிருப்பதால் இந்த adjunct picked up என்ற வினைச்சொல்லுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது.